சதிகளை ஆமே சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சேர்ந்து நீர் என்னோடு க்ளோரி இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. சொல்லுங்க எல்லாரும், தோல்வி எனக்கில்லையே. நான் கண்டமும் தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. சொல்லுங்க, தோல்வி எனக்கு நான் தோற்று போவதில்லை. நீர் என்னோடு இருக்கும்போது நானும் வெற்றியே. ஆமை நீர் என்னோடு ஆமை ஆமை சீரச்சாலை கதவுகளும் என் துணியினால் இடிந்திடுமே. சீரச்சாலை கதவுகளும் என் துணியினால் இடிந்திடும். அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ந்திடுமே. நீர் என்னோடு இருக்கும்போது நான் சபையார் சேர்ந்து எனக்கு ஒரு உத்தரவு அருளி செய்வீராக, எனக்கு ஒரு உத்தரவு கிடைப்பதாக. கைகளை தட்டி எல்லாரும் சபையார் இயேசுவின் நாமத்தில் வியாதிகள், பலவீனங்கள், கட்டுகள், போராட்டங்கள், தீய வல்லமைகள், அசுத்த கிரியைகள் இந்த 2வது நாள் விலகற்று இயேசுவின் நாமத்தினால இங்கே ஒரு உத்தரவு கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். என் ஜெபத்திற்கு, என் கண்ணீருக்கு, என் விண்ணப்பத்திற்கு ஒரு உத்தரவு கொடுக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு கடந்து போக தேவன் எனக்கு உதவி செய்வீராக. யாரெல்லாம் எதுக்காக ஜெபிக்கிறார்களோ அதுக்கெல்லாம் ஒரு உத்தரவு கொடுப்பீராக. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு தூரத்தில் கூட யாராவது ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருந்தார், அவர்களுக்கு ஒரு உத்தரவு கடந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் கடந்து போவதாக, இயேசுவின் நாமத்தில் கடந்து போவதாக, இயேசுவின் நாமத்தில் கடந்து போவதாக. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி மூடின கண்ணை திறக்காம நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு உத்தரவு தேவை ஆண்டவரே. ஆள கூட எனக்கு பலன் இல்லாம இருக்கிறனே, திசை கூட தெரியாம இருக்கிறனே, ஊரே என்ன கொலை சாத்திக்கிட்டு இருக்குதே, என்னை வீண் பழி சுமத்துறாங்களே, தேவையில்லாத காரியம் சொல்றாங்களே, எனக்கு ஒரு பரலோக உத்தரவு இந்த 2வது நாள்ல பனி போல இறங்கி வரட்டும். ஜெபிக்கிற, விசுவாசிக்கிற, எதிர்பார்க்கிற, நம்புகிற அத்தனை பேருக்கும் ஒரு உத்தரவை தேவன் அருளி செய்வீரார். என் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. சிறுமைப்பட்டனுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் கெட்டு போகாது இருக்கிற கர்த்தர். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக, கூடி வந்திருக்கிற ஜனங்களுக்காக, இந்த ஊர் ஜனங்களுக்காக, தூரத்திலும் சமீபத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தை நடத்துகிற எல்லா தேவ மனுஷர்களுக்காக ஜெபிக்கிறோம். நாளைக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போட்டு நாளைக்கு முடிவாக சில கூட்டங்கள் மிக ஆசீர்வாதமா இருக்க தேவனங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள், வசனங்கள் கேட்கும் போது விசாரங்கள், வியாகுலங்கள் எல்லாம் மறையட்டும். வேண்டிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் பெருகட்டும் என்று சொல்லி எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
நம்மெல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த நாளில் தேவனாகி கர்த்தர் தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தம்முடைய தாசர்களை கருத்தெடுத்து வல்லமையாய் பிரயோஜனப்படுத்தினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கூட்டு சேர்த்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்த போகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாளத்தில் நடக்கிறதான ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தி தர முடியாது ஸ்தோத்திரிப்போம். சகல தடைகளை கர்த்தர் மாற்றி போட முடியாது கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. யாரும் எல்லாரும் ஜெபத்தோடு மனதால் படிப்பிடுவோம். இப்பொழுது ஜெபிப்போம். பரலோக இந்த தேசத்தை நீர் நேசிக்கிறபடினாலே இந்த அடியாரை கொண்டு இந்த இடத்துல ஒரு நல்ல கன்வென்ஷன் கூட்டத்தை ஏற்படுத்தி தந்து இந்த 2வது நாள் மாலை கூட்டத்தை கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி ஆண்டவரே நீர் உத்தரவு கொடுக்கிற தேவன் என்பதை ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவர் அறிந்து கொள்ள கர்த்தர் செய்த கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் பேசாத ஒரு தெய்வம் அல்ல, நீர் எங்களோடு பேசுகிறவர், எங்களுக்கு பதில் தருகிறவர், எங்களுக்கு ஆலோசனை தருகிறவர். ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை ஆண்டவரே நடத்தட்டும். இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை, இந்த சத்தத்தை தூரத்தில் சமீபத்தில் இருந்து கேட்ட மக்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலேயும் நீர் உத்தரவு கொடுக்கிற தேவன், தம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் உத்தரவு கொடுக்கிறவர். ஆண்டவரே அவர்களுக்கு அழ பலன் இல்லாமல் இருக்கும் வரை ஆண்டவரே அவர்கள் உம்மை நோக்கி ஆண்டவரே அவர்கள் பார்த்து உம்மை நோக்கி அவர்கள் வேண்டுதல் செய்தார்களே கர்த்தாவே, அவர்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவரே என்ன செய்வது என்று வழி தெரியாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும். இந்த 2வது நாள் கூட்டத்தை நீர் இதுவரைக்கும் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். தமது ஊழியக்கார நீர் அதிகாரப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். 3ஆம் நாள் கூட்டத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உள்ள வீடுகளுக்கு திரும்பி போகிற மக்கள் மேல் தேவனுடைய பாதுகாப்பும் சமாதானத்தின் கரமும் உணர்ந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். மீது உள்ள காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நாம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இந்த பிரதேசத்தில் இருக்கிறதான தேவ ஜனங்களோடும் கடந்து வந்த தெய்வ பிள்ளைகள் குடும்பங்களோடும் கர்த்தருடைய தாசர்களோடும் இன்னும் என்று சதா காலங்கள் தங்கியிருப்பதாக. துதி கனமகிமையோ மகே